வெல்கம் பேக் டு கல்விவாலா யூடியூப் சேனல் கண்ணா. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கீழே கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இப்போ கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு லிங்க் வந்துருந்துச்சு. அது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்றது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணுன்றதும் சொல்லிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் அதில் போய் பாருங்கள். இப்போ அதை தொடர்ந்து வந்து இது வந்து ஒரு தினமணி நியூஸ் பேப்பர், அஃபிஷியலாக வந்த நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இதில் வந்து சயின்ஸ் எக்ஸாமை பற்றி அண்ட் தென் அதோட கிரேஸ் மார்க்கை பற்றி வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இடையில நிறைய வந்து இன்ஃபர்மேஷனான ஒரு இதெல்லாம் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து தயவுசெய்து பாருங்கள். ஸோ சென்னை ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 11 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டுகளில் அறிவியல் பாடத்துக்கான வினாத்தாள் மிக கடினமாக வடிவமைக்கப்பட்டிருந்த நிலையில் நிகழாண்டு அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் முழு மதிப்பெண் பெறும் அளவுக்கு வினாத்தாள் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஸோ ஓகே, ஸோ இதுவே நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கம்பேர்ட் டு தி திஸ் இயர் வந்து கொஷின் பேப்பர்ஸ் வெரி ஈஸி. தமிழகத்தில் மாநில அரசின் பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 28ஆம் தேதி தொடங்கியது. ஓகேங்களா. ஸோ மொழி பாடங்கள், கணித தேர்வு நிறைவடைந்த நிலையில் அறிவியல் பாடத்துக்கான தேர்வு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. ஓகேங்களா. ஸோ இது குறித்து தேர்வு எழுதிய மாணவர்கள் கூறுகையில், கடந்த சில ஆண்டுகளில் அறிவியல் தேர்வு கடினமாக இருந்ததால் வழக்கத்தை காட்டிலும் அறிவியல் பாடத்துக்கு கடும் முயற்சி மேற்கொண்டு முன் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டோம். இது வேணால் ஒரு உண்மைதாங்க. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்ட கொஷின் அந்த மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கம்பேர் பண்ணி சரி இதுக்கு மேலே எஃபோர்ட் போடணும், கொஷின் எப்படி வேணால் டஃப்பாக கேட்பாங்க அப்படின்ற ஒரு நிலையில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அது எனக்கும் நல்லா தெரியும். ஸோ நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்லேருந்தும் அது மோஸ்ட்டாக கவர் ஆயிடுச்சு அப்படின்றது அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்நிலையில் தேர்வு அறைக்குள் வெள்ளிக்கிழமை வருகை தரும்போது பதற்றமாகவே இருந்தது. ஆனால் ஆசிரியர்கள் வினாத்தாள், ஸோ அது பதற்றமாக இருக்குன்னு சொன்னால, ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கூட எக்ஸாமுக்கு போகும்போது ஐயோ கொஷின் எப்படி வருமோ அப்படின்ற மாதிரி தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஈஸியாக தான் கொஷின் வரும், நீ போய் அட்டன் பண்ணி எழுது அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் வந்து அந்த ஒரு பையனுக்கு நான் வந்து பண்ணிவிட்டேன். ஆனால் ஆசிரியர்கள் வினாத்தாளை வழங்கியதும் அதை முழுவதுமாக படித்து பார்த்தபோது நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு வினாத்தாள் எளிதாக இருந்தது. இது எளிதாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கான நெக்ஸ்ட்டு வந்து பட் இருந்தாலும் வந்து ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக மேபி வந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து 90 மதிப்பெண்களுக்கு மேல் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா. அதில் தான் அவங்க சொல்கிறாங்க 90 மதிப்பெண்களுக்கு மேல் செய்முறை தவிர்த்து மொத்தம் 75 மதிப்பெண்களுக்கு எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. அதில் 1 மதிப்பெண் வினாக்கள் எண்ணிக்கை 12, அவற்றில் 10 வினாக்கள் நேரடி வினாக்களாகவும் 2 வினாக்கள் பாடப்பகுதிக்கு உள்ளிருந்து கேட்கப்பட்டிருந்தன. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இதுலேருந்து 2 கொஷின் வந்து உள்ளேருந்து கேட்பாங்கப்பா, அது படிச்சுங்க அப்படின்றது நம்ம சொன்னது தான் கண்ணா. அதே போன்று 2 மதிப்பெண் மற்றும் 4 மதிப்பெண் பகுதிகளில் இடம்பெற்றிருந்த தலா 7 வினாக்கள் என மொத்தம் 14 கேள்விகளும் ஏற்கனவே பல முறை திருப்புதல் தேர்வில் இடம்பெற்றிருந்தன. ஸோ ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம திருப்புதல் தேர்வுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின் போட்டிருந்தோம். அண்ட் தென் கொஷின் பேப்பர்ஸும் போட்டிருந்தோம். அதையும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்க. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக சேனலில் ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கு அது வந்து தெரியும். மேலும் பெருவினா பகுதியில் கேட்கப்பட்டிருந்த 3-7 மதிப்பெண் வினாக்களுக்கு எளிதாக பதிலளிக்கக்கூடிய வகையில் இருந்தன. அறிவியல் பாடத்தில் 90 மதிப்புகளுக்கு மேல் உறுதியாக கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தனர். இது குறித்து அறிவியல் ஆசிரியர்கள் கூறுகையில், கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிட்டு அறிவியல் பாடத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மாணவர்களுக்கு பல முறை அறிவித்தோம். இதுதான் நானும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நானும் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன்.
தம்பி கொஞ்சம் நல்லா படிப்பா, ஏன்னா வந்து ப்ரீவியஸாகவே வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துக்கான வினாத்தாள் மாணவர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டது. இது வேணால் ஒரு உண்மைதாங்க. இதில் மெல்ல கற்கும் மாணவர்கள் கூட எளிதாக 70 மதிப்பெண்களுக்கு மேல் பெற முடியும். இந்த ஆண்டு அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி விகிதமும் 100க்கு 100 பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையும் நிச்சயமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம். கருணை மதிப்பெண் கிடைக்குமா? இதுதாங்க இப்போ வந்து ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி மேக்ஸுக்கு நான் வந்து போராடுற வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் வந்து மேக்ஸுக்கு போராடிட்டு தான் இருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமோ அங்கெங்கெல்லாம் நம்ம வந்து எடுத்து வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற அதாவது வந்து உங்களுக்கான மார்க் எப்படியாவது நம்ம வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காக நம்ம வந்து ஓடிட்டுருப்போம். ஸோ அதனால் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு வியூஸுக்காக வந்து எடுக்கிறீங்க, வியூஸுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்றது. வியூஸும் ஒரு பக்கம் வரது தான் செய்யும், ஓகேங்களா? ஸோ வியூஸ் இல்லாமல் நான் எப்படிங்க வீடியோ போடுறது? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறேன். இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு டூல், ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா? யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்ம். எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டு 4 பேருக்கு தெரியப்படுத்தணுமோ, அந்த மாதிரி இது ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ நான் உங்களுக்கு 4 பேருக்கு எடுத்துகிட்டு போகணும்ல. இப்போ நான் இங்கே ஒரு ஆளாக நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் அது வந்து சொல்லணும்னா, அப்போது இது எதாவது சொல்கிறது, எல்லாருக்கும் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ அதுக்காக வியூஸ் வரதான் செய்யணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் உங்களுக்கு வந்து அது வந்து மார்க் கிடைக்குதுங்களா? அதை தான் வந்து நான் பார்க்குறேனே தவிர, இந்த வியூஸ் அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். நான் எல்லா வீடியோவுக்கும் இதெல்லாம் வியூஸ் ஏற்றுங்க அப்படின்றத நம்ம சொல்கிறது கிடையாது. எந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு வியூஸ் ஏற்றுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கெரியருக்கு, உங்களுடைய மார்க்குக்கு அது எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து 10th அப்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் ஓகே. கண்ணா, நான் ஒன்றும் தப்பாக சொல்ல கண்ணா, நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ தப்பாக இருந்தால் அதுக்கான முழு மன்னிப்பும் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? என்னோட சின்னவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும், ஸோ ரெஸ்பெக்ட் ஈக்குவல் டு எவ்ரி ஒன், ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓகே, படிக்காத, அதாவது குறைவாக படிக்கக்கூடிய, மேக்ஸ் ஒரு டஃபஸ்ட் சப்ஜெக்ட் வந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த 1-2 மதிப்பெண், கருணை மதிப்பெண் கிடைச்சா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகி வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து போராடுறதுக்கான ஒரு ரீசன் அது. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஸோ இந்த கருணை மதிப்பெண் கிடைக்குமா, இந்த ஒரு இதுக்கு வருவோம். ஸோ அறிவியல் வினாத்தாளில் ஆங்கில வழி இருமதிப்பெண் பகுதியில் வினா எண் 22 கட்டாய வினா CH4 என கொடுத்துவிட்டு தமிழ் வழி வினாவில் மீத்தேன் என மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ் வழியில் தேர்வு எழுதிய அனைத்து தேர்வுகளுக்கும் வினா எண் 22 எழுத முயற்சி செய்திருந்தால் அவர்களுக்கு மதிப்பெண் 2 மதிப்பெண் வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வுடன் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவடைந்துள்ளது. ஸோ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ நம்ம சேனல் சும்மா இருக்காது இல்லையா? உங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய நியூஸ் வரும். ஸோ அதுக்கான அப்டேட் நம்ம போடுறோம். ஸோ நம்மளோட சேனல் மூலிமா இந்த மாதிரி ஒரு பிரபலம் படுத்தி 4 பேருக்கு வந்து ரீச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, பெருமையாகவும் இருக்குது. அதன் மூலிமா அது உங்களுக்கு பயனடைகிறதுனால எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை கண்ணா.